வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். ஊடகங்கள் அவர்கள் வந்துட்டு ஒரு செய்திய ரொம்ப ஷார்ட்டா 2 லைன்ல மட்டும் குடுக்குறேன் அப்படின்ற பெயர்ல, முன்னாடி பின்னாடி இருக்கிறத எல்லாத்தையுமே கட் பண்ணி குடுக்குறாங்க. ஸோ அந்த செய்தி வந்துட்டு போலி செய்தின்னு சொல்ல முடியாது. ஆனா அதே நேரத்துல அவர்கள் குடுக்கக்கூடிய செய்தி, அவர்கள் குடுக்கக்கூடிய விரும்பக்கூடிய அளவுல உண்மையான செய்திய குடுக்காம, போலியான செய்தி மாதிரி பார்க்கக்கூடியவர்களை தவறா வழிநடத்தக்கூடிய விஷயமா போய் மாறிடுது. ஸோ அது அந்த ஊடகம், இந்த ஊடகம்னு இல்ல. கிட்டத்தட்ட எல்லா ஊடகங்களும் கால மாற்றத்திற்கு ஏற்ப செய்திய சுருக்கமா குடுக்குறோம் அப்படின்ற பெயர்ல தவறா வழிநடத்தக்கூடிய வகையில வந்துட்டு எல்லா ஊடகங்களும் செயல்படுறாங்க. ஒரு கட்டத்துல ஊடகங்கள் மேல ஒரு பெரிய நம்பகத்தன்மை இருந்தது. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அந்த நம்பகத்தன்மை அப்படின்றது உடைஞ்சிட்டே வருது. அது எல்லா ஊடகங்களும், இந்த ஊடகம் நல்ல ஊடகம் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா ஊடகங்கள் மேலேயும் அந்த மாதிரியான ஒரு பெரிய பிம்பம் வந்து விழுந்துருது. ஸோ அதற்கு இந்த ஊடகங்களும் போட்டியை சமாளிக்க முடியாம தான் வந்துட்டு இந்த மாதிரியான விஷயங்கள்ல களம் இறங்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி சன் நியூஸ் பத்தி ஒரு வீடியோ பேசியிருந்தோம். அதே மாதிரி பாஜகவினுடைய பூத் கமிட்டி அது சம்பந்தமான ஆலோசனை கூட்டம் அப்படின்றது நடந்திருந்தது. ஸோ அதுல வந்துட்டு பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் ஒரு 1/2 மணி நேரம் பேசியிருந்தாரு. ஸோ அதுல வந்துட்டு வெறும் 52 செகண்ட மட்டும் கட் பண்ணி எல்லா ஊடகங்களும் செய்தியாக்கியிருந்தாங்க. அந்த 52 செகண்ட்ல அவர் என்ன பேசியிருந்தார் அப்படின்னா, 2026 தேர்தல் நமக்கு முக்கியம் கிடையாது. 2029 தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ இதை பார்த்த அந்த சின்ன வீடியோ கிளிப்பிங்க பார்த்த பாஜகவை ஆதரிக்கக்கூடிய நிறைய பேர் கூட வந்துட்டு, என்னங்க தலைவர் மாற்றம் வந்ததுக்கு அப்புறமா இப்படி எல்லாம் பேசுறீங்க, இப்படி பண்ணீங்கன்னா நாங்க எப்படி கட்சிக்காக வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கோபத்திலையும் ஆத்திரத்திலையும் நிறைய பதிவுகள் வெளியிட்டு இருந்தாங்க. ஸோ அதற்கப்புறமா தான் வந்துட்டு அந்த முழு வீடியோ பார்த்ததுக்கு அப்புறமா அவர் அதுல என்ன சொல்லியிருந்தாரு, நாம போன லோக்சபா தேர்தலோட ஒப்பிடும் பொழுது அதிமுக பாஜக 2 பேரும் சேர்ந்து வாங்கின ஓட்டுக்களை நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஒரு பூத்துக்கு 37 வாக்குகள் அதிகமா பெற்றோம் அப்படின்னா நாம கிட்டத்தட்ட 200+ தொகுதிகளை கைப்பற்றலாம். ஸோ அதற்கான வேலையை நீங்க செய்யணும். பூத் லெவல்ல ஒவ்வொரு பூத்துக்குமே மெம்பர் அப்படின்றது 12 பேர் இருக்கணும். அந்த 12 பேரும் கிட்டத்தட்ட 3600 புதிய உறுப்பினர்களை சேர்க்கணும். இந்த மாதிரி எல்லாம் நீங்க செஞ்சீங்க, கரெக்டா வேலை செஞ்சீங்க அப்படின்னா நாம வந்துட்டு இந்த சட்டமன்ற தேர்தல்ல நம்ம என்டிஏவினுடைய அலையன்ஸ் அப்படின்றது வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஸ்பீச் ஒண்ணு குடுத்திருக்கிறாரு. ஸோ அடுத்தடுத்து அந்த பூத் கமிட்டி கூட்டம் அப்படின்றது எந்தெந்த ஊர்கள்ல எங்கெங்கெல்லாம் நடக்க போகுது அப்படின்ற பட்டியலையும் கூட வந்துட்டு வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்பீச்ல வந்துட்டு இந்த தேர்தல் நமக்கு முக்கியம் இல்லை அப்படின்னு சொன்ன அந்த விஷயத்தை மட்டும் எடுத்து கட் பண்ணி பெரிய பெரிய ஊடகங்கள் அவர்களினுடைய பேஜ்ல போடும் பொழுது அதை பார்க்கிறவங்களுக்கு உண்மையாகவே வந்துட்டு தவறா வழி நடத்துற மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம ஊடகங்களை தவறு சொல்ல முடியாது. ஏன்னா அவர்கள் வந்துட்டு போட்டி உலகத்துல செய்தியை நாங்க ஸ்பீடா கொடுக்குறோம் அப்படின்றத தாண்டி நம்ம ஊடகம் மேல நம்பகத்தன்மை வேணும் அப்படின்றத அந்த ஊடகங்களே உணராத பொழுது நாம அவங்கள பிளேம் பண்ணி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஸோ அவர்களுக்கான பொறுப்பு, அவர்களுக்கான நம்பகத்தன்மையை அவர்களே இழக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்கன்ற பொழுது நாம வந்துட்டு தவறான செய்திகள் வரும் பொழுது அதை கொஞ்சம் முழுமையா எடுத்து சொல்ல வேண்டிய பொறுப்பு அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை தான் சேரும் அப்படின்ற மாதிரி தான் வந்துட்டு கால சூழல் இருக்குது. ஸோ இந்த ஒரு விஷயத்துலையுமே வந்துட்டு ஊடகங்கள் ரொம்ப ஷார்ட்டா செய்தியை கொடுத்துருக்குறாங்க. உண்மையாகவே நடந்த விஷயங்கள் இதுதான் அப்படின்றத நாம பார்க்க முடிகிறது. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.